வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, தளபதியோட வெற்றி கழகம் வெற்றி பெறுமா? வெற்றி பெறாதா? அவங்களோட வியூகம் என்ன? அடுத்த திட்டம் என்ன? அதாவது நேத்து கட்சி ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதில் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில பிரபலங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் இருந்தே தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை இவரும் ரஜினி மாதிரி சொல்லுவார், படம் ஓடுறதுக்காக சொல்கிறாரு, ஆனால் கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. அதில் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இன்னும் ஒரு சில படங்கள் மட்டும்தான் இருக்குது, இன்னும் 2 படம் இருக்குது, அதை முடித்த பிறகு நான் பார்த்தீங்கன்னா முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியாயிடுச்சு. ஸோ இந்த நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஸ்லி ஆனந்த் அவர்கள் டெல்லியில் கட்சியை பதிவு பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஸோ அதனுடைய வீடியோ கால் கூட நமக்கெல்லாம் கிடச்சிருந்தது. ஸோ 1-2 நம்ம பார்த்துருப்போம். இப்போது ஆல்ரெடி களத்தில் இருக்க சீமானாக இருக்கட்டும், இப்போ திமுக அதிமுக ஒரு பெரிய கட்சியாக பார்க்கப்படுது. பட் அதற்கு பிறகு சிறிய கட்சியாக ஓரளவுக்கு பெரிய கட்சியாக பார்க்கப்படுற நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், இது போல் இருக்கவங்களாம் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மக்களிடம் கேட்கப்பட்டதுங்க, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உங்களுடைய வாக்கு கொடுப்பீங்களா, இல்லை அவர் வரது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் பல இடங்களில் கேட்கப்பட்டது. அதெல்லாம் ஒரு சிலர் வரவேற்கிறோம், அதாவது பார்த்தீங்கன்னா மேபி அவங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் பகை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக கூட சொல்லியிருக்கலாம், வரவேற்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவங்க எத்தனையோ பேர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இவரையும் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வேண்டாம், எத்தனையோ பேர் இருக்காங்க, எதுக்கு இவரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி, இவர் மட்டும் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்புகள் தான். அந்த கருத்து கணிப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம முழுசாக ஒரு விஷயத்தை கணக்கிட முடியாது. ஸோ இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சீமானிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது நீங்கள் விஜய் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அரசியலுக்கு வரது ஆதரிக்கிறோம், அவருடைய கோட்பாடு எங்களுடைய கோட்பாடு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்திருக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விஜயின் அரசியல் கட்சியுடன் கூட்டணி வைப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்வியை நீங்கள் என் கிட்ட கேட்கக்கூடாது, விஜய் கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரே எனக்கு பின்னாடி தான் வராரு, நான் அவர் கோட்பாடை வைத்து ரொம்ப தூரம் பயணிச்சிட்டேன், அவர் புதிதாக ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார், அவர் முன்வைக்கிற கோட்பாடும் நாங்கள் முன்வைத்து பயணிக்கிற கோட்பாடும் ஏற்புடையதாக இருந்தால் அவர்தான் முடிவு பண்ணணும், இல்லை நம்ம தனித்து நிற்கலாம் என அவர் தான் முடிவு பண்ணணும், அவரும் அவர் தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும், அதற்கான காலம் வரணும், சூழல் அமையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை ஃபஸ்ட்டு அவர் விரும்பணும், அவர் தொண்டர்களும் விரும்பணும், அப்போ தான் அதை பற்றி பேச முடியும். இப்போ நான் சொல்கிறது தனித்து போட்டியிருக்கேன், இப்போதைக்கு நான் தனித்து போட்டிடுறேன், ஸோ நீண்ட தூரம் தனித்து போட்டிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம், அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கோம். ஸோ அதை நீங்கள் தம்பிக்கிட்ட தான் கேட்கணும், அவர் கட்சி ஆரம்பித்து அவர் பேசும்போது அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் தனித்து போட்டிடுவீங்களா, கூட்டணி வைப்பீங்களா, நீங்கள் அண்ணாவோட சேர்ந்து நடிப்பீங்களா, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சுட்டேன், எனக்கும் ஆதரவு இருக்காங்க, என்னுடைய தலைமையை ஏற்று தம்பி வந்தால் நான் ஏற்றுக்கிறேன், அவருடைய தலைமையை ஏற்று நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்திருக்காரு போல். ஸோ வெளிநாட்டில் இருந்து அவர் விஜய் அவர்களுக்கு கட்சி ஆரம்பித்த உடனே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு போல். அப்போ ஃபோன் பண்ணி பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகரும் மக்கள் நீதி மையம் தலைவருமான கமலஹாசன் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் தனது வாழ்த்தினை தொலைபேசி வாயிலாக தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக மக்கள் நீதி மையம் அவங்க வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கையில் என்ன இருக்குன்னா, வெளிநாடு சென்றுள்ள மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசன் புதிய அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய்க்கு தொலைபேசி மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்தார். இன்று எடுத்துள்ள முடிவுக்கு பாராட்டுகளும், வரும் 2026 தேர்தலில் பங்கேற்கும் முடிவுக்கு வாழ்த்துக்களும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது போல நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு கேள்விக்குறி என்னன்னா, இது யாரை பாதிக்குங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இவர் அரசியல் கட்சி வந்தது யாருடைய ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறத தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். ஸோ இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் வருமா, இல்லை உதய் வெர்சஸ் விஜய் வருமா, குடும்ப அரசியலுக்கு
விஜய் வந்து முடிவு கட்டுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள் இருக்குது. ஸோ நீண்ட காலமாக தமிழகத்தில் இருபெரும் கட்சிகள் தான் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வராங்க. அதில் திமுகவை பொறுத்தவரையில் கலைஞர் கருணாநிதி, அவருக்கு அடுத்தபடியாக முதல்வர் மு க ஸ்டாலின், அவருக்கு அடுத்தபடியாக உதயநிதி என வாரிசு அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே குடும்ப அரசியல் என எதிர்க்கட்சிகளால் திமுக விமர்சிக்கப்படுவதும் உண்டு. அதை அடுத்து விஜயகாந்த், கமல் என அடுத்தடுத்த நடிகர்கள் கட்சியை தொடங்கினார்கள். அதில் விஜயகாந்த் நம்மை விட்டு சென்ற நிலையில் கட்சி அவருடைய மனைவியின் பொறுப்பிற்கு வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக கமல் கட்சி ஆரம்பித்தாலும் பெரிய அளவில் கவனம் பெறவில்லை என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுது. இந்த சூழலில் விஜய் ஆரம்பித்துள்ள கட்சி எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு போட்டியாக அமையும் என்ற விவாதம் தற்போது எழுந்திருக்குங்க. அதிலும் விஜய் ஸ்டாலினுக்கு போட்டியாக இருப்பாரா அல்லது உதயநிதிக்கு போட்டியாக இருப்பாரா என்ற கேள்விதான் அதிகமாக இருக்கு. அதே போல குடும்ப அரசியலுக்கு தளபதியின் தமிழக வெற்றி கழகம் முற்றுப்புள்ளி வைக்குமா என ப்ளூ சட்டை மாறன் உள்ளிட்ட பலர் ஒருபுறம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர். இப்படி கட்சி பெயரை ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய். இது ஒரு புறம் இருக்க, கட்சி ஆரம்பித்துள்ள தளபதிக்கு உதயநிதி, ஸ்டாலின், சரத்குமார் ஆகியோர் தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அதே சமயம் சீமான் ரசிகர்களின் ஆதரவை வைத்து ஆட்சியை பிடித்துவிட முடியாது, கட்சி தொடங்கலாம், ஆனால் அதை தொடர்வது கடினம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இப்படி பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள விஜய் எந்த அளவுக்கு நினைத்ததை சாதிப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா, திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் ஒன்றும் நடக்கல, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம் ஒன்றும் நடக்கல, விஜய் வராரு அவருக்கும் பண்ணி தான் பார்ப்போமே என்னதான்ப்பா நடக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஒரு சில மக்களோட கருத்தாக இருக்குது. இன்னும் ஒரு சிலரோட அதாவது நான் வந்து கட்சிக்காரங்களை விட்டுட்டு கேட்கும்போது, கட்சிக்காரங்க தொடர்ந்து நாங்கள் எங்கள் கட்சிக்கு தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. பட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியா வந்த பிறகு, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தனோட தாத்தா வந்து திமுகவில் இருந்தார், எங்கள் தாத்தா திமுக, எங்கள் அப்பா திமுக, நானும் திமுகவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற காலம் போய் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் எனக்கு என்ன பண்ணது, நான் ஏன் போடணும் அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து எதுவுமே நடக்காதப்ப நம்ம ஏன் தொடர்ந்து அதே மாற்றத்தை பண்ணிகிட்டு இருக்கணும், அதே வேலையை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த முறை விஜய்க்கு தான் வாக்கு போடுவோம், வரட்டுமே பார்க்கலாமே என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறத எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அது திமுக அதிமுக அப்படிங்கிற மாற்றம் கிடையாதுங்க. திமுக அதிமுக திராவிட கட்சிகள் தாண்டி ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதே போல் சரத்குமார் அவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் விஜய் அரசியலுக்கு வராரு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2026 தேர்தலில் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னோட நிலைப்பாட்டை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்லாம் தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தார். ஸோ விஜயோட கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசும்போது கூட இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் நம்ம ஜென்ரலாக யோசிச்சு பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு படத்தோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 200 கோடி ரூபாய் வருது. பட் அந்த 200 கோடி ரூபா 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்கு அவரால் சம்பாதிக்க முடியுது. பட் அவர் வந்து இந்த அரசியலுக்கு வந்தார்னா அந்த 200 கோடியை சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் அவருக்கு பார்க்கப்படுது. இருந்தாலும் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சுட்டு போய் வச்சு என்ன தான் பண்ண போகிறோம். இப்போயே அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 4000 கோடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பணங்கள் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் பண்ண போகிறாரு, இது எவ்வளோ தான் செலவு பண்ண முடியும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதை மக்களுக்காக திருப்பி நம்ம செலவு பண்ணோமா, அட்லீஸ்ட் நம்ம வந்து பண்ணோம், எம்ஜிஆர் போல் ஒரு பேராது நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறத தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாட்டாக எடுத்திருக்காரு போல். ஏன்னா இதுக்கு மேலே பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கோடியாக சம்பாதிச்சு மட்டும் என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ தான் சேர்த்து வச்சா மட்டும் என்ன பண்ண நடக்கும், ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓரளவுக்கு நமக்கு மிகை மீதியாக பணம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு மிகைக்கு மீதியாக வச்சு என்ன பிரயோஜனம் யாருக்கு? அதுவும் வந்து தேவையில்லாத பணம் ஒரு பொட்டியில் இருக்கிறது, அது வெறும் காகிதம் மட்டும்தான். ஸோ அதை தெளிவாக விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இதுவே வேற ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அரசியலை வச்சு பிழைப்பு நடத்துவாங்க. அதை தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடில் கூட அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூட சொல்லியிருந்தார், அரசியல் எனக்கு வந்து வேற ஒரு வேலை கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது வேலைக்கு போய் அங்கே அரசியலுக்கு வந்து நான் சம்பாதிக்கணும்னு கிடையாது, மறைமுகமாக சொல்ல வராரு, நான் வெளியே வந்து சம்பாதிக்கணும்னு கிடையாது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறையா நான் நினைக்கிறேன், நிறைய காசு இருக்குது, நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அதில் வந்து சொல்லியிருப்பார். பட் என்ன நடக்கும் அவருடைய நிலைப்பாடு அவர் வந்து சொல்கிறாரு, அவருடைய கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும், அவர் என்ன பண்ண போகிறாரு,
மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற வரைக்கும் நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எழுந்திருக்கு. ஆனால் விஜய்க்கு நிறைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னதான் நடிகர்கள் வராங்கன்னு திமுகவில் இருக்கவங்க அதிமுகவில் இருக்கவங்க யார் சொன்னாலும் உதயநிதியே நடிகர்கள் இருந்து தான் வந்திருக்காரு, இதில் இருந்து தான் வந்திருக்காரு. ஸோ பட் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.